ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், ஹரியானா பெட், யூபிஓ தான் தெரிஞ்சிருக்கோம். 28-25 நேற்று நைட்டு ரிவ்யூ போட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். கோச் மன்பிரீத்தும் இவரும் வந்திருந்தார், அவங்க கேப்டன் ஜெய்தீப் தையா. ரைட், ஜெய்தீப் தையாட்ட ஒரே ஒரு கேள்வி தான், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜெய்தீப் தையா கேட்டாங்கன்னாப்பா, ராகுல் வந்து 2 குரூஷியல் டேக்கிள் பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றி என்ன நினைக்கிறேன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், அது மாதிரி கேட்டாங்க. சொன்னா राहुल अच्छा डिफेंडर है, इस मैच में ही नहीं पूरे लीग में बहुत अच्छा खेला, वो हमारा दीवार है. ஆமாம், ராகுல் ரொம்ப நல்ல பிளேயரு, இன்னைக்கு மட்டும் இல்லை ஹோல் டோர்னமெண்ட்லேயே ரொம்ப நல்லா விளையாண்டாரு டிஃபென்ஸில். அண்ட் அவர் எங்களோட தீவார்னா செவரு, வால். கிரிக்கெட்டில் எப்படி ராகுல் டிராவிட் இஸ் அ வால், அது மாதிரி இவர் हमारा दीवार है. अमिताभ बच्चन படம் பேர். जब भी चाहिए जहाँ भी चाहिए पॉइंट लेके आता था. मेन मैच में मेन मौके पे लाना अच्छी बात है அப்படின்னா, அதாவது மெயின் மேட்ச்சில் மெயினான இடத்துல அவர் எங்களுக்கு டேக்கிள் பாயிண்ட் எடுத்து கொடுத்தது வெரி வெரி யூஸ்ஃபுல், அவுட்ஸ்டாண்டிங். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மேட்ச் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் விளையாண்டது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டார். நவுத் அவர் கோச் வந்துட்டார் மன்பிரீத் சிங். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். கோச் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் போச்சு, அப்புறம் 5 பாயிண்ட் லீடில் இருந்தீங்க, ஏன் மேட்ச் இவ்வளோ க்ளோஸாக போச்சு அப்படின்னு கேட்டாங்க. और मनप्रीत सोनार मैच जीतना है, क्लोज तक लेकर जाएंगे. हमारा प्लानिंग कभी भी नहीं था कि वन साइड से मैच जीतेंगे, 1 या 2 पॉइंट से विन करेंगे, कोई बात नहीं है जो टीम ने किया. அதாவது நாங்கள் மேட்ச் ஜெயிக்கிறது எங்களோட மெயின் குறிக்கோள், எவ்வளோ க்ளோஸாக போகணுமோ அவ்வளோ க்ளோஸாக எடுத்துன்னு போங்க மேட்ச் அப்படின்னு. ஒன் சைடாக ஜெயிக்கணும்னு எங்களுக்கு பிளானிங்கே கிடையாது. ஒரு பாயிண்டில் ஜெயிச்சாலும் சரி, எத்தனை பாயிண்டில் ஜெயிச்சா இது நாக் அவுட்டு. ஸோ அதனால் கோ டில் தி எண்ட். அண்ட் ஒன் சைடாக ஜெயிக்கணும் அப்படின்னா தான் மிஸ்டேக் நிறையா பண்ணுவோம். லீகில் வேணால் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது நாக் அவுட்டில், அப்படி தான் சொல்லி அமிச்சேன். பசங்களும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னாரு. ரைட். அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டாங்க, அவங்க நிறைய போனஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க, நீங்கள் அந்த போனஸெல்லாம் நிறுத்திட்டு இன்னும் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிருக்கலாமே, இப்போ 3 பாயிண்ட் மார்ஜினில் தானே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னார். பாருங்க ஒரு பதில், சூப்பர் பதில். அவர் திங்கிங் தாட் ப்ராசஸ் பாருங்கள், எதுக்காக 2 ஃபைனல் விளாட்றாங்கன்னு. அவர் சொன்னார், அவங்களோட எதிர் டீமோட பிளானிங்கை அண்ட் எங்களை வந்து போனஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் யூபிஓதோட பிளானிங். டோட்டலி போனஸ் எடுக்க வரும்போது என்னோடய பிளேயர் போய் 2-3 பேர் அவர் பிடிக்க போய் அவுட் ஆகிடுவாங்க, மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் அவங்களோட பிளானு. ஸோ மேனே பச்சவங்க நான் வந்து பசங்கிட்ட சொன்னது இதுதான், போனஸ் பாயிண்ட் எடுக்கிறாங்களா விட்டுரு, ஒரு பாயிண்டோட விட்டுரு, போய் 2-3 பேர் பிடிக்க போகிறேன்னு போயிட்டு மல்டி பாயிண்ட் ரைடு கொடுத்துடாதீங்க. அகர் மேட்ச் ஜீத்தினா மல்டி பாயிண்ட் ரைட் மத் தேனா, அந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா மல்டி பாயிண்ட் ரைடு அவங்க எடுக்கவே கூடாது. போனஸ் நோ ப்ராப்ளம், டச் பண்ண உங்களை வந்து சீண்டுவாங்க யூனோ, அண்ட் நீங்கள் போய் அதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி அமிச்சேன். அதனால தான் வேணும்னு தான் போனஸோட ஒரு பாயிண்டோட விட்டோம். ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு லீக் மேட்ச்சில் நாங்கள் தோற்றோம் யூபிஓ தாச்சிட்ட, அங்கே இதே மிஸ்டேக் தான் நடந்ததுன்னார். அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன்னாரு. ஆமாம், எதிர் டீம் வந்து ஃபுல்லாக போனஸ் எடுக்கும்போது நாங்களே போய் 3-4 பேர் பிடிக்க போய் அவுட் ஆனோம். அந்த மேட்ச் யூபிஓ தான் ஜெயிக்கல, நாங்களே பிளேட்டில் வச்சு கொடுத்தோம் எங்கள் டிஃபென்ஸு, அதை பண்ணாதீங்கன்னு. அண்ட் 2 or 3 மல்டி பாயிண்ட்ஸ் போச்சுனாலே பிரச்சனை தான். டோன்ட் கிவ், 2-3 மல்டி பாயிண்ட் கொடுக்கவே கூடாது. பெரிய ரைடு பாயிண்ட் நம்ம கொடுக்கலனாலே இன்றைக்கி ஜெயிச்சிருவோன்னு எங்களுக்கு தெரியும். அந்த 40 மினிட்ஸ் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 40 மினிட்ஸ் ஃபுல்லாகவே டச் பாயிண்ட் அவங்க எடுக்கவே இல்லை, போனஸுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. நாங்களே ஏதாவது தப்பு பண்ணோன்னு அந்த தப்பை நான் கட் ஷாட் பண்ணிட்டேன், பசங்கிட்ட சொல்லிட்டேன் போனஸோட. அதனால் நாங்கள் வேணும்னு கொடுத்தது தான் அந்த போனஸ்ன்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், ஆப்கி தபியத் தீங்க அப்படின்னு, என்ன உனக்கு உடம்புக்கிடும் சரியில்லையா, நல்லா இருக்கியான்னாரு. ஆனால் அப்படி நிமிர்ந்து உட்காந்து காமிச்சார், அப்படி நல்லா தான் இருக்கேன்னு அர்த்தம் அது. பட் அப்படி சொல்லலை. சொன்னார் தோடா ஃபீவர் கோல்டு, அது கொஞ்சம் ஜுரமும் கொஞ்சம் கோல்டு இருக்குது, பட் டீம் வின் பண்ணுறது அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்காக அந்த ஜுரங்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு நாள் கேப் இருக்குது ஃபைனலுக்கு முன்னாடி, ஸோ ஐல் பி ஓகே அப்படின்னாரு. ரைட். இன்னொருத்தர் கேட்டார், லாஸ்ட் 2 சீசனாக ஃபைனலுக்கு போயிடுறீங்க, உங்களோட ப்ரோக்ரஷன் எப்படி பார்க்குறீங்க, அப்படியே வளர்ந்துட்டே போதும் உங்கள் டீம், அதை பார்த்துன்னு. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்க்குறீங்க மேட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. டீம் வெரி வெல் ஜெல் ஆகி கான்ஃபிடென்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு ஐ ஃபீல் இந்த வரப்போகிற ஃபைனல் கூட டஃப்பாக தான் இருக்கும். வில் கிவ் 100% டு லிஃப்ட் த ட்ராஃபி, 100% கொடுத்து ட்ராஃபி ஜெய் பண்ணுவோம். வி ஹேவ் டு ஃபைட் அண்ட் வின், அதுவும் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் போக போகுது அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, ஷாதுல் நீங்கள் சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே ஏன் அப்படின்னாங்க. உங்களுக்கு வேணால் அப்படி தெரியல, எங்களுக்கு அப்படி தெரியல, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார், 2 ரைட் பாயிண்ட் வர எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு தெரில, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் என்ன, நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும்னு கல்லா சொன்னார். அப்புறம் ஒருத்தர் கேட்ட டர்னிங் பாயிண்ட் சொல்லு, எது உங்கள் டர்னிங் பாயிண்ட். देखो पूरा टर्निंग पॉइंट है, पूरा मैच टर्निंग पॉइंट, होल मैच है टर्निंग पॉइंट. அண்ட் ஆனால் ஒன்று பின் பாயிண்ட் சொல்லணும்னா, அந்த லாஸ்ட்டில் சூப்பர் டேக்கிள் பண்ணது மெயின் டர்னிங் பாயிண்ட்டே அதான். அது மட்டும் கேட்ச் நெய் ஹோத்தா தோ ஆர் ஜாத்தே, அந்த இடத்துல நாங்கள் கேட்ச் பிடிக்கணும்னு தோற்றுருப்போம், அவங்க ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க.
ஸோ அந்த சூப்பர் டேக்கிளால் தான் ஜெயிச்சோம். அதான் என்னை பொறுத்த ஒரு டர்னிங் பாயிண்ட்னாரு. இதான் இவர் சொன்னது. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள். ஒரு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.